ஒரு சில பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவர் சந்நிதியில போய், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருது, என்னால எதுவும் செய்ய முடியலைன்னு சொல்லும்போது, ஆண்டவர் நான் இருக்கிறேன் பயப்படாத அப்படி. ஆண்டவரே அவங்களுக்கு நான் நன்மை தான் செய்றேன். ஆனா அவங்க எனக்கு தீமை செய்றாங்களே, பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன். யோசுவா 1:5 தான்யா. உனக்கு விரோதமாய் வந்தாலும் அவர்கள் எதிர்த்து நிற்பதில்லை. ஏனென்றால் நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடு இருக்கிறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் விட்டு விலக மாட்டேன். நான் உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினது போல இந்த வருடம் தேவன் என்னை விட்டு விலகாமலும் என்னை கைவிடாமலும் நடத்தினார். ஆம், இழந்த ஆத்துமாக்கள் மாத்திரமல்ல, அநேக புதிய ஆத்துமாக்களை சந்திக்கும்படி, அவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்தும்படி, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி தேவன் செய்தார். அது மாத்திரமல்ல, எந்தெந்த காரியங்களை நான் கை வைக்கிறேனோ அந்தந்த காரியங்கள்ல வெற்றி வாய்க்க பண்ணும்படி, அந்த காரியம் வாய்க்க பண்ணும்படியும் தேவன் அற்புதம் செய்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்னொரு காரியம், ஒரு பெரிய பொய்ய நிமித்தம் ஒரு மனிதனுக்கு நான் நன்மை செய்தது நிமித்தம் அந்த மனிதன் எனக்கு விரோதமாக தீமையை பொய்யாக பரவி என்னை ரொம்ப அவமானப்படுத்திக் கொண்ட பொய்ய நிமித்தம் ரொம்ப மனவேதனையோடும் கவலையோடும் இருந்தது கூட தேவன் அந்த பொய்யை பொய்யாக இந்த வருடம் மாற்றி என் தலையை நிமிர பண்ணார். சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை நிமிர பண்ணார். நீதியை சரி கட்டின வருடம். அது மாத்திரமல்ல, உயர்வின் வருடம். இந்த வருடம் ஜனவரியில தலைக்குடியோடு போவேன், அவமானத்தோடு போவேன், அந்த பொய்ய நிமித்தம் கவலையோடு போனேன். ஆனா இந்த வருடம் டிசம்பர்ல என் தலையை நிமிர பண்ணினார் இயேசு. ஆமென். சிறுவர் ஊழியம் மற்றும் அநேக ஊழியர்கள் செய்ய முடியாம கஷ்டப்பட்டேன். நான் முயற்சி பண்ணாலும் தோற்று போயிருந்தேன். ஆனால் இந்த வருடம் எல்லா ஊழியத்திலையும் தேவன் கை வைக்கிற எல்லா இடங்களிலும் அற்புதமும் நடந்தது. நான் எதிர்பார்த்த ஆண்டவரை காத்திருந்த அத்தனை சிறு பிள்ளைகளும் கடந்து வரும்படி செய்தார். அத்தனை பெரியவர்களையும் கடந்து வர செய்தார். வாலிபர்களையும் கடந்து வருக செய்தார். ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏனென்றால் 2025 ஜனவரி வெறுமையாயிருந்த நாள், ஊழியத்திலே வெறுமையாயிருந்த நான் 2025 டிசம்பர் என் வெறுமைகளையும் என் குறைவுகளையும் நிறைவாய் ஆக்கினார். என் கவலைகளையும் என் துக்கங்களையும் மாற்றி, பொய்யான காரியங்களை பொய்யாகவே மாற்றி தேவன் என் தலையை நிமிர பண்ணினார். தலை குளிந்த இடங்களில். ஆமா, இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சத்துரு இருக்கிறோம். என்னடா என்ன செஞ்சாலும் இவனை எதுவுமே பண்ண முடியலையே, எதுவுமே பண்ண முடியாது. ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர் இயேசு. ஏன்னா வாக்கு பண்ணினவர் இயேசு. என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னார். அதே போல நடத்துகிறார். இந்த வருடம் நீ கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பிரத்தோடு அறுக்கும்படி செய்வேன் என்று திரும்பவும் வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கு விரோதமாய் வந்தவர்கள் எல்லாரும் உனக்கு ஆதரவாய் உன் பட்சத்தில் வரும்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என் வாக்கு பண்ணது போலவே செய்தும் முடித்திருக்கிறார். இன்னும் செய்வார். இன்னும் ஒரே ஒரு காரியம் தான் தேவன் எனக்கு செய்ய இருக்குது. 4 பேர் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த 4 பேரும் விரைவில் இந்த ஆலயத்தில் வந்து அமர்வதை தேவன் பார்க்க வைப்பார்.